எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட். இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவியில் போடுவாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப பிஸியாக எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன். விஜய் டிவியிலேருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணுறோம், நீங்கள் கெஸ்ட்டாக வாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற நாய் பற்றி பேசுங்க, ஆஸ் அ டாக் லவராக வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், ஆர்குமெண்ட்டாக இருந்தால் நான் தயவு செய்து வரல, நான் ரொம்ப பிஸியான ஒரு விஷயத்தில் இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை சார், ஆஸ் அ டாக் லவராக வந்து உங்கள் ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த கான்வர்சேஷன்லாம் நான் வச்சிருக்கேன். ஓகே, ஆனால் அங்கே போனால் என்னை சரியாக பேசவே விடலை. ஸோ என் அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்கள் எல்லா விருப்பத்தோட விஜய் டிவி நிறுவனத்துக்கு அந்த அன்எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் த எபிசோட் அதை நீங்கள் போடுங்க. ஓகேவா? மக்கள் வந்து எவ்வளோ ஒரு துடிப்பாக கொந்தளிச்சு என்னென்னமோ கவர்மெண்ட் மேலே போட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ எனக்கு எதிராகவும் டாக் லவ்வர்ஸுக்கு எதிராகவும் அதாவது எவ்வளோ மோசமாக அந்த விமர்சனங்கள் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நான் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கான முதன்மை காரணம் நான் வந்து டாக் மேலே வச்சிருக்கிற அன்பும் பற்றும் தான் முதல் காரணம். ரெண்டாவது, இந்த மாதிரியான ஒரு சென்சேஷனல் இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது டாக் ஹேட்டர்ஸுக்கும் சரி டாக் லவர்ஸ்க்கும் சரி பொதுவாக இந்த சமுதாயத்துக்கு நம்ம இந்த விஷயத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான், அதுவும் கோபியுடைய ஷோ அப்படின்னு நம்பிக்கையில் தான் நான் வந்து என்னோட நேரத்தை ஒதுக்கி அந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஆச்சரியமே கேட்டாங்க, என்ன சார் வீட்டில் கல்யாணம் வச்சுட்டு நீங்கள் வந்தீங்களா நாய்க்காக அப்படிலாம் கேட்டாங்க. ஆனால் எபிசோட் பண்ணும்போது பார்த்தீங்களா 9 மணிக்கு மேலே வரக்கூடாது, அதை மட்டும் போட்டாங்க. நல்லா நீங்கள் பாருங்கள், நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து 3 பகுதியாக நான் பேசினது. ஒன்று வந்து நாயினுடைய குணம், ரெண்டாவது நம்முடைய பிஹேவியர், மூணாவது அதுக்கான தீர்வு. அந்த தீர்வையும் நம்முடைய பிஹேவியரையும் சொன்னதை வந்து அவங்க போடவே இல்லை. 9 மணிக்கு மேலே நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு. அது டெரிட்டரியில் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். வந்தா கொலைக்கும் கடிக்கும் புது ஆள் வந்தா அப்படின்றது தான் நாங்கள் பதிவு பண்ணேன். ஆனால் வெறும் 9 மணிக்கு மேலே வரக்கூடாது, 11 மணிக்கு கூட யாருமே ஏரியாக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட கேள்வி ரியாக்ஷனில் இதை வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்த எபிசோடு வந்து ஒரு சினிமா தான், எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்காக பேச வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு ட்ரோல் செய்யப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ரிச் வர்சஸ் புவர், ஹேட்டர்ஸ் வர்சஸ் லவர்ஸ் அப்படி ஆகி போச்சு. அந்த மாதிரி ஒரு டிபேட் நிகழ்ச்சி இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட தாழ்மையான ஒரு ஒப்பீனியன். ஒரு டிபேட் நடக்கும்போது அதில் வந்து கடைசி நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, இப்போ அந்த பிரச்சனையை நம்ம தீர்வை தான் பார்க்கணும். அதை பார்க்காம இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு சென்சேஷனுக்காகவும் ஒரு டிஆர்பிக்காகவும் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல தான் இருக்கு.